இங்க பாருங்க, ஆக்ட்ரஸ் கோயலோட லேட்டஸ்ட் ட்வீட். இந்த இறுதி சடங்குக்கு கூப்பிடலன்னு அப்படி கோவப்படுறாங்க. விபாவோட கேரக்டர் சரியில்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமா, உங்களோட கருத்து என்ன? இது பாருங்க, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு அவ மேல சந்தேகம் இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நாங்க ப்ரொஃபஷனலா தான் இருக்கோம். இந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டோம். வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஒருவேளை ட்ரக் விஷயமா இருக்குமோ? டெஃபினெட்லி. என்ன நடந்ததுன்னே புரியல. அவன் கோவிந்த். வந்துட்டாங்க. ஷாட்டுக்கு அப்புறம் அவனை காணும். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ சார். இன்ஸ்பெக்டர் பவன் பெஸ்ட். நம்ம மீட் பண்ணியிருக்கோம் சார். மை கண்ட்ரோலன்சஸ். தேங்க்யூ சார். இதில் சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது. ஓகே சார். இதுக்கான மேனிஃபெஸ்ட். ஸோ இதெல்லாம் விவா மேமோட திங்ஸ். அப்படின்னா நாங்கள் இதை வச்சுக்கலாம்ல? ப்ளீஸ் சிட். பர்சனலாக கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பண்டி, நீ போய் அம்மாவை கவனி ப்ளீஸ். ஒரு நிமிஷம். என் செக்ரட்டரி கிட்ட சொல்லி உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நியூ ட்ரெஸ் கொண்டு வர சொல்லு. வாட்ஸ் ஷி வேரிங்? யா. இன்ஸ்பெக்டர் பேஷ்த், மிஸ் மெஹரா. ப்ளீஸ் கால் மீ ஜோரா. ஜுரா மேம், இதெல்லாம் விவா மேமோட சில திங்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்களுக்கு இது கிடைச்சது. இது அதுக்கான மேனிஃபெஸ்ட். பட் அவளோட செல்போன் இதுல இல்லையே. இதெல்லாம் மட்டும்தான் இருந்தது. சரி, உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றதால நான் இதை ஏத்துக்கிறேன். ஒருவேளை க்ரூ மெம்பர் யாருக்காவது கிடைச்சிருக்கலாம்ல? நானே விசாரிக்கிறேன். ஐம் சாரி. அன்னைக்கு நைட் நான் பேசினதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஐ வாஸ் பிட் ஹார்ஷ். இட்ஸ் ஓகே. அன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க. சிச்சுவேஷனும் சரியில்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னால இதை நம்பவே முடியல. சோ ஷாக்கிங். ரொம்பவே க்ளோஸ் நெட் குடும்பமா இருந்துச்சு. கூட பிறந்தவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அங்கிள் கிட்டேயும் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா விபாதா மெயின் ஏர்னிங் மெம்பரா இருந்தா. we miss her so much. ஃபேமிலி அந்த மாதிரி நிறைய பேரோட மனசுல அவ இடம் பிடிச்சிருக்கா. நான் ஃபோனை பற்றி விசாரிக்கிறேன். தேங்க்யூ. நான் கிளம்புறேன். நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ். மை ப்ளஷர். ஹாப்பியர் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்புறம் டிசிபி சார் கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. இந்தா ட்ரை பண்ணு. ஸ்டஃப் எப்படி இருக்கும்? பண்ணி பாரு. குட் ஸ்டஃப். வீட்ல எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க. ஓவர் ஆக்டிங். செத்துட்டா. என்னால உள்ள முடியவே இல்ல. நீ 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்த, இன்னும் 5 நிமிஷம் உள்ள எனக்கு எல்லாரும் ஒப்பாரி வச்சிருப்பானுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.
என்னை காப்பாத்திட்ட மேன். இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸ்ல வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் ரியலி, யூ ஆர் மை சேவியர், யூ ஆர் மை மேன். ஷிட். கதையில புது ட்விஸ்டா? சாரி, என்னை பத்தி நான் இன்டர்வியூ கொடுக்கல. இன்ஸ்பெக்டர் பவன் பெஸ்ட். உண்மை தேடும்போது கிடைக்கலனா வெளிப்படையாத வைப்பாங்க கதைகளை. மீடியால எல்லா விதமான கதைகளும் அவைலபிளா இருந்தது. யாருக்கு என்ன கதை பிடிச்சிருந்ததோ அதை எடுத்துக்கிட்டாங்க, அதை உண்மைன்னு நினைச்சாங்க. மக்களுக்கு உண்மைங்கிறது ஆப்ஷனா இருந்துச்சு, ஆனா எனக்கு தேவையா இருந்துச்சு. அதனால தான் விபாவோட இறப்புல இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுச்சு. என்னாச்சு உனக்கு? ஏன் வெளியில உட்காந்துருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ளவா, உள்ளவான்னு சொல்றேன்ல. போகல. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு, அந்த ஃபோன். சீக்கிரம் வந்துட்ட. என்ன அதித்தி, எல்லா வேலையும் நீ மட்டும் பார்க்கணுமா என்ன? எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு வேலை பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அப்படி என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளோ வேலை? இங்க பாரு அதித்தி, ஆபீஸ் வேலையை வீட்டுக்கு கொண்டு வராத, வீட்டையும் பார்க்கணும்ல. நிறைய வேலை இருக்கா? நாம இன்னைக்கு வெளியே போலாம்னு நினைச்சேன், ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கிளைமேட்டும் செமையா இருக்கு, சைனீஸ் ஹோட்டல் போலாமா? கேக்குதா இல்லையா? சரி, இதோ ஒரு 10 நிமிஷம். சரி, அப்ப அம்மாவையும் நான் ரெடியாக சொல்றேன். அம்மா, இறந்து போன விவாதத்தோட சோகமா இருக்கிற ஃபியான்சி உள்ள இன்னும் கதறி கதறி அழுதுட்டு இருந்த. நீ சீக்கிரமாவே உன்னோட முழுமையான காதல் கதையை என்கிட்ட சொல்லலைன்னா அதுக்கப்புறம் இதே இடத்துல அவன் உனக்காக அழுவான். ஆனா சார், சார் சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், அவனை விட்டுருங்க சார். எனக்கா ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், இந்த மாதிரி பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சொல்றேன் சார், உங்ககிட்ட சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் உங்ககிட்ட உண்மை சொல்லிடுறேன் சார், உண்மை சொல்லிடுறேன் சார். எங்களுக்குள்ள காதல் கதையில ஒண்ணும் இல்ல சார், எதுவுமே இல்ல. அதுவும் என் கூட இல்ல. விபாக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல சார். இட் வாஸ் ஆல் ஃபார் த ட்ராமா, ஃபார் த பப்ளிக். நான் இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவளோட கான்டாக்ட உங்களால எதுவுமே பண்ண முடியாது சார். சார், சார் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்சூரன்ஸ்ல சூசைட் கிளைம் இருக்கு.